திருவாரூர் மாவட்டம் குடவாசல் அருகே இறுதி ஊர்வலத்தில் மலர் தூவுவதற்காக சென்ற வாகனம் வயலில் கவிழ்ந்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது. இது குறித்த விவரங்களை நமது செய்தியாளர் ராஜசேகர் வழங்க கேட்கலாம். ராஜசேகர், என்ன நடந்தது? விவரங்கள். மோனிஷா, திருவாரூர் மாவட்டம் குடவாசல் வட்டத்திற்கு உட்பட்ட பகுதியில் கிளியூர் என்கிற கிராமம் உள்ளது. இந்த கிராமத்துல பாத்தீங்கன்னா 100க்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் பல ஆண்டுகளாக வசித்து வருகிறார்கள். இந்த கிராமத்திற்கு சுமார் 1 கிலோமீட்டர் தொலைவுல இடுகாடு என்பது உள்ளது. இந்த இடுகாட்டிற்கு செல்வதற்கு மண் சாலை மட்டும் விவசாய நிலத்திற்கு நடுவில் அமைக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில இந்த கிராமத்தைச் சேர்ந்த 90 வயதான துரைக்கண்ணு என்கிற முதியவர் உடல்நல கோளாறு ஏற்பட்டு இயற்கை எழுதியிருக்கிறார். அவர்களுடைய இறுதி ஊர்வலம் நேற்று நடைபெற்றிருக்கிறது. அப்பொழுது அந்த இறுதி ஊர்வல வாகனம், அதற்கு முன்னால் ஒரு டாடா ஏசி வாகனத்துல ட்ரம்ஸ் அடிப்பவர்களும் பூக்களை தூவுவது செல்பவர்களும் அந்த வாகனத்தில் சென்றிருக்கிறார்கள். தொடர் கனமழை காரணமாக அந்த சாலை என்பது சேரும் சகதியுமாக இருந்து வந்துள்ளது. அப்பொழுது இந்த இறுதி ஊர்வலம் வாகனம் முன்பாக சென்ற டாடா ஏசி வாகனம் நிலை தடுமாறி வயல்ல சாய்ந்திருக்கிறது. இதில் அதிர்ஷ்டவசமாக ஓட்டுநர் மற்றும் அதில் பயணித்தவர்கள் சிறிய காயங்களுடன் உயிர் தப்பியிருக்கிறார்கள். உடனடியாக அப்பகுதி மக்கள் வயலில் சாய்ந்த அந்த வாகனத்தை கயிறு கட்டி தூக்கியிருக்கிறார்கள். இறுதி ஊர்வலத்தில் இந்த சம்பவம் நடைபெற்றதால் அப்பகுதி மக்கள் மிகுந்த கவலை அடைந்திருக்கிறார்கள். குறிப்பாக டாடா ஏஸ் வாகனத்தை அந்த பகுதி மக்கள் கயிறு கட்டி ஒன்று சேர்ந்து தூக்கிய வீடியோ சமூக வலைதளங்கள்ல வைரலாகி பரவி வருகிறது. குறிப்பாக இந்த சுடுகாட்டிற்கு செல்லக்கூடிய அந்த சாலை மிகவும் குண்டு குழியுமாகவும் சேரும் சகதியுமாகவும் இருக்கிறது. மழைக்காலங்கள்ல ஒவ்வொரு ஆண்டும் இதே போன்று நாங்கள் இடுகாட்டிற்கு அந்த உயிரிழந்தவர்களை சடலங்களை எடுத்துச் செல்லும் பொழுது பல்வேறு துயரங்களை நாங்கள் அனுபவித்து வருகிறோம். எங்களுக்கு தார் சாலை அமைத்து தர வேண்டும் என அந்த பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்திருக்கிறார்கள். மோனிஷ், விவரங்களை பதிவு செய்தமைக்கு நன்றி ராஜசேகர்.